காங்கிரஸ் உடைய பேச்சுவார்த்தை திமுகவோட தொடங்கிட்டாங்க. கடந்த முறை 25, இந்த முறை 40. விசிக எப்போ பேச்சுவார்த்தை தொடங்கலாம்னு சொல்லி இருக்கிறீங்க? அம்பேத்கருடைய அந்த கனவுகளை செயல்படுத்த போறோம். அப்ப நான் எத்தனை சீட்டு கேட்போம்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப 50 சீட்டு. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க பிரதர்? ஆமாண்ணே, ஒன்னும் இல்லாத காங்கிரஸ் 40 கேட்கறாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்குது. இந்தியா என்ன வச்சுக்கிட்டு நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒன்னும் இல்லாத காங்கிரஸ் நீ தனியா போய் கிட்ட பேசிக்கிறீங்க. ஒன்னும் இல்லாத காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கு வலிமை இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட், அப்படி சொல்லாதீங்க. காங்கிரஸ் 50 சீட்டு கேட்கறாங்க. இது என்னங்க பிரச்சனை? குடுக்குறாங்க அப்புறம் மாத்திரம் 50 கேட்போம். நம்ம டபுள் டிஜிட் கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு போற போக்குள்ள இங்க அடிக்கப்படாது. நீங்க 6 வாங்கியிருக்கீங்க. 6 ஒரு 2 12 18 கூட பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டா 50 நாங்க கேட்போம் அப்படின்னா அது எப்படி? யார் நீங்க தானே சொன்னீங்க. நீங்க மக்களுடைய ஒரு பிரதிநிதி. நான் விருப்பப்படுறேன். ரைட்டா? உங்களை மாதிரிங்க ஒவ்வொரு துணை கேமராமேன்ட்ட கேட்போம். அந்த தம்பி எந்த கட்சி என்னன்னு தெரியாது. அந்த தம்பி 50 சீட் கேட்கலாமாப்பா? இந்த ஆமான்றாரு. கடந்த தேர்தல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஐபேக்னு ஒரு திருட்டு பைய வந்து அவனே ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியல, டெபாசிட் போச்சு. யாரும் தெரியுதா? பிகே நல்லா அவர் பேர் சொல்லுங்க. ஐபேக் கிஷோர். அந்த பைய வந்து விடுதலை சிறுத்தைகளை காலி பண்ணணும். அதுக்குன்னே காசு கொடுத்து கூட்டியாந்து இருக்கிறாங்க. சாதி வரினா என்ன சாதின்னு தெரியுமில்ல உங்களுக்கு? எனக்கு தெரியாதுண்ணே. தெரியாதா? தெரியாது. ஐயப்பையன் அப்படியா? ஐயனே நல்ல ஐயன் இருப்பேன், திருட்டு ஐயன் இருப்பேன், பிராட் ஐயன். ராஜ் அப்படி சொல்லக்கூடாது, ராஜ் கவுண்டர்னு சொல்லணும் சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சாதாரணமா ஒரு 20-30 முறை சொல்லியிருக்காரு. ராஜ் கவுண்டர் சொல்லிட்டு ஒரு கவுண்டர் சங்க மாநாட்டில் போய் கலந்துருக்காரு. பொதுவா ஒரு கட்சியில இருக்கிற ஒரு துணை முதல்வர் இல்ல ஒரு கட்சியில இருக்கிற இளைஞரணி செயலாளர் இப்படி பேசுவது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது. அங்க போயிட்டு நீங்களே ஒரு முன்னுதாரணமாக அடுத்த தலைமுறையை நான் தூக்கி நிறுத்த போறேன், அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவனாக நான் உருவாகிறேன்னா நீ இப்படி பேசலாமா? உங்க அப்பா பேச மாட்டாரு, உங்க தாத்தா பேசியிருக்க மாட்டாரு. ஆனா நீங்க இப்படி பேசுறீங்கன்னா இது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஏன் அவன் கேளுங்க என்ன சொல்றாருன்னா, ஜிடி நாயுடுன்ற பேர் வச்சதுக்கு நாயுடுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரிதான் ராஜ் கவுண்டரும் சொல்ல தப்பு கிடையாது சொல்லுவாரு நம்ம வீரமணி ஐயா சொல்லுவாரு. அதாவது நீ இல்லாத பொருளாத பேச ஐயா வந்து நான் ஏன் உங்கள்கிட்ட ஐயா பேர சொன்னா, ஐயா வந்து தொடர்ந்து அவரை வந்து அப்படிலாம் நீ பேசாத. ஐயா வந்து அப்படி நடக்கிறது ஐயாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? சாதிய கொடுமைக்காக ஒரு குரல் கொடுத்த தலித் அல்லாத ஒரு மனிதர் யாரு? தந்தை பெரியார். சரிங்களா? எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நீங்க ஐயா வீரமணி ஐயா பேர் சொல்றீங்களா சொல்லிட்டு. உண்மையா நான் ஷாக் ஆயிட்டு நீங்க ஒரு பேர் சொல்ல போறீங்களா சொல்லிட்டு. நல்லா நீங்க ஷாக் ஆனீங்கன்னா போய் வந்து ஹாஸ்பிட்டல் படுங்க. நீங்க வந்து போட்டிடுறீங்களா ஒரு சட்டமன்ற? நான் போட்டிடாம அப்புறம் வந்து சும்மா வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன். போட்டியிடுவதற்கு நான் நிச்சயமாக எங்க தலைவர்கிட்ட வந்து நான் விருப்பம் மனு அளிப்பேன். சரிங்களா? ஆனா அதை முடிவு செய்வது எங்கள் தலைவர். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் உடைய பேச்சுவார்த்தை திமுகவோட தொடங்கிட்டாங்க. கடந்த முறை 25, இந்த முறை 40 இல்லை 45 கேட்க போறாங்க. கிட்டத்தட்ட விருப்ப தொகுதியுமே கொடுத்துட்டாங்க. 40 தொகுதி கிட்ட விருப்ப தொகுதி வந்து கொடுத்துருக்காங்க. 40 கேட்க போறாங்க. விசிகா எப்போ பேச்சுவார்த்தை தொடங்கலாம்னு சொல்லி இருக்கிறீங்க? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு உடைய முதலாளியா இல்லை ஆங்கரான்னு தெரியாது. அவர் வந்து ஏதாவது ஏட்டி பூட்டியாக கேள்வி கேட்பார். ஆனால் உங்களுடைய ரசிகர்களாக இருக்கிற அந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அந்த ரசிகர்னு சொல்லக்கூடாது, அதில் இருக்கிற அந்த தோழர்களை நான் அவர்களுக்காக தான் நான் பேசுகிறேன். அன்பான தோழர்கள், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் சொன்ன கருத்து வந்து நீங்கள் காங்கிரஸ்காரங்கன்றதை இப்போ கேட்கணும். ஏன்னா அவங்க தொடங்கிட்டாங்க. நான் என்ன கேட்டேன்னா விசிகா எப்போ கேட்க போறீங்கன்னு கேட்டேன். காங்கிரஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 63 சீட்டு வாங்கினாங்க, வரலாறு தெரியுமா? அதுக்கடுத்து 41, இப்போ 25 வாங்கிருக்கேன். கடைசியில் 25 வாங்கி ஒரு 18 சீட்டு வரைக்கும் ஜெயித்தார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இந்த கழுதை தெரிஞ்சு கட்டருமான கதைன்னுவாங்களா? அது உங்களுடைய கதையாக இருக்கலாம். ஓகே. அந்த ஒரு பொசிஷனில் இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் தலைமையில் அந்த காங்கிரஸ் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன்னு. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் இருக்கிற அந்த காங்கிரஸ் தலைவரும் அவரும் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். அது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. நீங்கள் வெறும் அங்கே மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற வந்து பல அமைப்புகளில் ஒரு அறிவாளிகளாக இருப்பது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்த பிறந்த போராளிகள் தான். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நீங்கள் வந்து சண்முகத்தை நீங்கள் பார்த்தினாலும் சரி, அதில் இன்னொரு கம்யூனிஸ்ட் இருக்குது, அதில் அண்ணன் வீரபாண்டியனாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு களத்தில் களமாடி கொண்டிருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகளை போலவே. அப்போ எங்களுடைய கூட்டணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது, ரொம்ப சிறப்பாக இருக்கிறது.
இன்னைக்கு அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை ஒட்டி கரெக்டாக அவங்க இத்தனை சீட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த சீட்டுகள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். 40 தொகுதியா? ஏன் அவங்க 41 வாங்கியிருக்கிறாங்களே, வாங்கியிருக்காங்கண்ணே. கடந்த முறை ஏமாத்தினமே செஞ்சுட்டாங்களே. அந்த ஐபேக்னு ஒரு திருட்டு பயில உள்ள கொண்டு வந்து அவங்கள காட்டி இது அப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி ஏமாத்தி எங்களுக்குள்ள 6 சீட்டு. அதை நல்லா கேட்டுக்குங்க, வரலாற்று நீ எங்கள் மேட்டுக்கு நான் அப்புறம் வர்றேன். இருந்தாலும் கூட நாங்களும் கம்யூனிஸ்ட் நமது தோழர்கள் இருந்தாலும் கூட யதார்த்தத்தை பேசும்போது அவங்க வரவேற்பாங்க. யதார்த்தத்தை உண்மையை பேசுறதுதான் கட்சியோட நோக்கங்களே. உண்மையிலே மக்கள் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறேன், உழைப்பாளி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த உண்மையை பேசுவதற்காக தான் இந்த போராளித்தனமான அந்த போராளி தன்மை உள்ள கட்சியெல்லாம் இன்னைக்கு இந்திய அளவில் உருவாகி இருக்கிறது. இப்போ அவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டும் ஒன்று, விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸும் ஒன்று, விடுதலை சிறுத்தைகளும் மதிமுக ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா தனியாக கூப்பிட்டு கேட்கணும். கூட்டத்தில் கேட்டால் அவங்க கட்சி நலன் சார்ந்து அவங்க பேசிட்டே ஆகணும். நீ தனியாக கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அவரே சொல்லுவார், அண்ணன் அவர் நம்ம கட்சியில் இருந்தவர் தான் செல்வ பெருந்தகை அவர்களே. ஏன்னா விடுதலை சிறுத்தையில் இருந்தவர், இன்னைக்கு இப்போ அங்கே போய் இருக்கிறாரு. உங்க பொறுப்புல இருந்தார்ல இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசுடைய மாநில செயலாளர் இருந்தவர் தான் இன்னைக்கு தமிழ்நாடுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறார். ரைட்டா, என்னோட நண்பர். அதெல்லாம் ஒண்ணு முரணான கருத்துன்னு இப்ப கூட நம்ம போன்ல பேசக்கூடிய விஷயத்துக்கு வருவோம் நம்ம. பொருங்க பிரதர், அப்ப அவங்களே இவ்வளவு கேட்கும் பொழுது சரிங்களா, நான் களத்திலிருந்து சொல்றேன். அப்ப விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு கேட்போம் என்பதை நாங்க வந்து இப்ப அவங்கள மாதிரி குழுல அமைக்கல. அனைத்து அதிகாரமும் நாங்க எங்க தலைவருக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். உயர்நிலை குழுவை கூட்டி அனைத்து பொறுப்புமே, எத்தனை சீட்டு வாங்குவது, யாரை நிறுத்துவது எல்லாமே எங்கள் தலைவருடைய தலைமையில தான் ஒப்படைச்சிருக்கிறோம். அவர் தான் உருவாக்கப்பட்ட குழந்தை தான் இந்த விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு வந்து ஒரு வாலிபனாக வளர்ந்து நிற்கிது. சரிங்களா? அப்போ அவருக்கு வந்து எவ்வளவு சீட்டு வாங்கணும் என்னன்றதை எங்கள் தலைவர் செயல்படுவார். இருந்தாலும் கூட நீங்கள் கேட்ட கேள்விக்காக விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞர்கள் மிகுந்த ஒரு அமைப்புனா இன்னைக்கு இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள், நீ தமிழ் நினைக்காதீங்க, இந்தியாவிலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு அமைப்பு என்ற. ஏன்னா நீங்க கேரளாவுக்கு போனாலும் எங்க தலைவரை நோக்கி கூட்டம் வருது, ஆந்திராவுக்கு போனாலும் கூட்டம் வருது, கர்நாடகாவுக்கு போனாலும் கூட்டம் வருது. ஏன் கொஞ்ச நாள் மகாராஷ்டிரா போயிருந்தாரு. ஏன்னா இந்த ஒடுக்கப்பட்ட தலித்து மக்கள் இந்தியா பூரா பரவி இருக்கிறார்கள். ஏறக்குறைய 30 விழுக்காடுக்கு மேலே இருக்கிறார்கள். இது புரட்சி அம்பேத்கர் அன்னைக்கே வந்து அவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டார், ஒற்றுமைப்படுத்திட்டார். அப்போ அவர் மற்ற மாநிலங்களுக்கு தலைவர் போகும் பொழுதும் புரட்சி அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக எழுச்சி தமிழ் வந்திருக்கிறார் என்று இஸ்லாமிய தோழர்கள், கிறிஸ்துவர்கள், பழங்குடி மக்கள், தலித்துகள் அணிதிரளுகிறார்கள். அப்போ நாங்கள் இந்திய அளவுக்கு நாங்கள் ஒரு சிறப்பாக இருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், கடந்த தேர்தலில் நாங்கள் மகாராஷ்டிராலே தேர்தல் நின்றோம், ஆந்திரா நின்றோம், கர்நாடகா நின்றோம், கேரளாவில் நின்றோம். இதெல்லாம் பல வரலாறுகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் 2 பேரும் ஜெயிச்சாங்க. வரலாறு இது நிறைய பேருக்கு தெரியாது. 2 பேர், ஒன்று டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி, இன்னொன்று எங்கள் அண்ணன் பரிதி இளமொழிதி. சரிமா? வரலாறு, இந்த வரலாறு தெரியுமா? டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி கூட உள்ளே செல்வதற்கு போக விரும்பல சட்டமன்றத்துக்குள்ள. ஆனா அண்ணன் சிங்கிளா போனார், உள்ள போய் உட்கார்ந்துருப்பார். ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு பின்புலம் உள்ள ஒரு தலித்து மக்கள் அதிகமாக உள்ள ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். அதை நீ கவனத்தில் அதை போல கவனத்தை கொண்டு புரியுது. சொல்றதை பேசி முக்கிய விடுங்க. அப்ப இந்தியா முழுக்க ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அப்படிப்பட்ட அமைப்பு எல்லா மாநிலம் நிக்கிறா அப்படின்ற சொல்ல கருத்தை வந்து சொல்றேன். ஆனா இன்னைக்கு நாங்க நிக்கலாம், நாளைக்கு ஜெயிப்போம். சரி பிரதர், நல்லா கேள்வி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, நாளைக்கு நல்லா கேட்டுங்க. ஆந்திரால எங்களுக்கு 3-4 தொகுதியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கேரளால 6 தொகுதி வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நாங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல போறோம் பிரதர். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தெரியுமா? நுண்ணறிவு. அதாவது சயின்ஸ்ல சொல்லுவாங்க பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர், BWS அப்படின்ற சிஸ்டத்துல நாங்க வந்து இப்ப எல்லா தொகுதியிலையும் தனித்தனியா நாங்க வந்து மாவட்ட செயலர் உருவாக்குறோம். எந்த கட்சிக்குமே 234 தொகுதியிலையும் மாவட்ட செயலர் உருவாக்குறோம். அந்த மாவட்ட செயலர் என்னைக்கு நாங்க அறிவிக்க போறோம் தெரியுமில்ல? புரட்சி அம்பேத்கர் நினைவு நாள் 6ஆம் தேதி வருகின்ற 6ஆம் தேதி அறிவிக்க போறோம். அப்ப அதுல என்ன அர்த்தம்? அம்பேத்கருடைய அந்த கனவுகளை செயல்படுத்த போறோம். அப்ப நான் எத்தனை சீட்டு கேட்போம்னு உங்களுக்கு தெரியுதா? இப்ப 50 சீட்டு. 50 எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க பிரதர்? ஆமாண்ணே, ஒண்ணு இல்லாத காங்கிரஸ் 40 கேக்குறாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிளை இருக்குது. இந்தியா என்ன வச்சுக்கிட்டு நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஒண்ணு இல்லாத காங்கிரஸ் நீ தனியா போய் கிட்ட பேசிக்கிறீங்க. ஒண்ணு இல்லாத காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்கு வலிமை இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட், அப்படி சொல்லாதீங்க. காங்கிரஸ் அப்படி சொல்லுங்க, மொத்தத்துல அந்த கட்சி நீங்க சொல்லக்கூடாதுல்ல. இப்போ காங்கிரஸ் பிஜேபியை விட காங்கிரஸ் வலிமையா தான் இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. நீ போட்டி வந்து பிஜேபியே காங்கிரஸ் பார்க்கும் பொழுது பிஜேபியை விட பிஜேபி காரன் வெளியில போன அடிச்சு பரட்டுறாங்க. காங்கிரஸ் காரனுக்கு நல்ல ஒரு இது இருக்கு, மதிப்பு இருக்கு. எப்படின்னா
எங்க போனாலும் அடிச்சு வரட்டுறாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்தை விரட்டல நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த விஷயத்துல திருப்பரங்குன்றத்தை எல்லாத்தையும் அழகா தூக்கிட்டாங்க. ரைட்டா? மக்களே சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. பிஜேபி கார சங்கு பயிர்கள் எல்லாம் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு அது எல்லாம் கை தட்டுறாங்க. புரியுதா? அதுதான் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல உலகம் பூரா காங்கிரஸ் இந்தியா முழுக்க தோத்தாலும் தமிழ்நாட்டுல ஜெயிக்கும். ரைட்டா? திமுக இதுதான் தவறான ஏங்க. ஒரு காலத்துல கர்ம வீரர் காமராஜர் ஆண்ட மண்ணு தாங்க இந்த தமிழ்நாடு. தோக்க வச்சது திமுக. ஆமா, புதிய கண்டுபிடிப்பு. யாருக்குமே தெரியாது. புதிய கண்டுபிடிப்ப வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ன பிரகடனப்படுத்திட்டாரு. நீங்க தானே சொன்னீங்க நான் காமராஜர் அதெல்லாம் விட்டுலானே. நான் வர்றேன் பாயிண்ட். நீங்க பாயிண்ட் நீ உங்க டைரக்ஷன் வர முடியாது பிரதர். 40 தொகுதி காங்கிரஸ் கேக்குறாங்க. அப்போ விசிக்கு 50 தொகுதி கேட்கும். நான் புரிஞ்சுக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கிறேன். உங்க புரிதலுக்கு நான் உங்களை பாராட்டுகிறேன். நீங்க ஒரு எந்த வகையிலையும் நாங்க எந்த வகையிலையும் நாங்க குறைவல்ல. எந்த வகையிலையும் 50 சீட்டு கேட்பதற்கான அனைத்து தகுதியில் வைத்திருக்கிறேன். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இதுல இன்னும் சயின்டிபிக்கா போறோம். ஏன்னா ஒரு தொகுதி ஒரு சிறிய தொகுதியா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் மேக்சிமம் இருப்பாங்க. அதுக்கு ஒரு மாவட்ட செயலர் எந்த கட்சியில போட்டிருக்கோம். அப்ப அந்த மாவட்ட செயலர் அந்த எல்லைக்குள்ள இருந்து மக்களை போய் சந்தித்து, குறிப்பாக தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பெண்கள், பழங்குடி மக்கள் நான் ஆர்கனைஸ் பண்ண போறோம். இவ்வளவுக்கு எங்க தலைவர் ஃபுல்லா இறங்கிட்டாரு. அதுக்காக எப்பயோ அறிவிக்க வேண்டிய பொறுப்பு. ஏன் நாங்க புரட்சி அம்பேத்கருடைய நினைவு நாள் அறிவிக்கணும்னா அது எல்லாருக்கும் புரியும். அதனால 50 சீட்டு உங்க வாய் முகூர்த்தமே சூப்பருங்க. கரெக்டா? 50 சீட்டு கேட்கறாங்க. இது என்னங்க பிரச்சனை? குடுக்குறாங்க அப்புறம் மாத்திர 50 கேட்போம். நம்ம டபுள் டிஜிட் கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு போற போக்குள்ள இங்க அடிக்கப்படாது. இல்ல இப்போ விடுதலை சிறுத்தையில பிரகடனப்படுத்திக்கிறீங்க. டபுள் டிஜிட். காங்கிரஸ் 25 தொகுதி வாங்கினாங்க. அதனால அவங்க ஒரு 40ஓ 30ஓ கேக்குறாங்கன்னா ஓகே. நீங்க 6 வாங்கியிருக்கீங்க. 6 ஒரு 2 12 18 கூட பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டா 50 நாங்க கேட்போம் அப்படின்னா அது எப்படி? யார் நீங்க தானே சொன்னீங்க. நீங்க மக்களுடைய ஒரு பிரதிநிதி. நான் விருப்பப்படுறேன். ரைட்டா? உங்களை மாதிரி ஒவ்வொரு துணை கேமராமேன் கேட்போம். அந்த தம்பி எந்த கட்சி என்னன்னு தெரியாது. அந்த தம்பி 50 சீட் கேட்கலாமாப்பா? இந்த ஆமான்றாரு. இந்த நானும் சொல்லி கொடுத்தாரு. யாரும் கூட தெரியாது. உங்க கேமராமேனு அவர் இந்த கேட்டதுமே ஆமாங்க அப்படின்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மக்கள் விரும்புறாங்க விடுதலை சிறுத்தையில. ஒவ்வொரு தொண்டனும் விரும்புறாங்க. அப்ப இவங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கு பிரதர். நல்லா கேட்டுக்குங்க. மக்கள் சக்தி இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அறிவுபூர்வமா பேசக்கூடிய, எழுதக்கூடிய, மக்கள் பிரச்சனைக்கா போராடக்கூடிய தலைவர் யாரா அப்படின்னா எழுச்சி தமிழர். படித்த அறிஞன் யாரா? எழுச்சி தமிழ். டாக்டரேட் எவன் வாங்கியிருக்கேன்? டாக்டர். காலேஜுக்கே போல நிறைய பேரு. அது வேற பிரச்சனை. டாக்டரேட் வாங்கியிருக்காரு. பார்லிமெண்ட்ல இருக்கிற 2 டாக்டரேட், 2 எம்பியுமே எங்க எம்பி தான். எங்க தலைவர் இன்னொரு எம்பி. ஆக மொத்தம் நாங்க ஒரு அறிவு சார்ந்து அறிவுபூர்வமா எதுக்கு நான் விளையாட்டு சொல்லுங்க. அம்பேத்கர் என்ன நினைச்சாரு? அம்பேத்கர் தலித்து மட்டும் நினைச்சாரு? இந்தியாவுக்கே ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்துல பண்ணாரு. அந்த எண்ணத்தோடு நாங்க களமாடுறோம். அது இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு தெரியுது, படித்த அறிஞர் பெருமக்களுக்கு தெரியுது. குக்குரில் அவருக்கு சாதி வரி எங்களுக்கு தேவையில்லை, சாதி வரி ஓட்டை எங்களுக்கு தேவையில்லை. ஆனா படித்த இளைஞர்கள் இப்ப எதிரியில் நாங்கள் ஜனநாயகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கருத்தியல் ரீதியான எதிரிகளை, குக்குறுகள் அல்ல, தற்கூறுகள் அல்ல. அப்ப அவங்கள எங்களை நோக்கி வர்றாங்க பிரதர். அப்ப நீ தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ, ரைட்டா, ஏதோ ஒரு போற ஃப்ளோல சொன்னீங்களோ, 50 சீட்டு கேட்பீங்கன்னு கேட்டீங்களா? 50 சீட்டு கேட்போம். 50 சீட் நம்ம கேட்கறது இருக்குன்னா அவங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா 200 தொகுதியில் நம்மளே நிற்போம், உதயசூரிய சின்னமே 200 தொகுதியில் நிக்கணும்னு சொல்றாங்க. எப்படி சாத்தியம்? இது 34 வச்சு என்ன பண்ண போறாங்க? அது நீங்க யார்கிட்ட போய் கேட்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் யாரு? நம்ம உதயநிதி. அவர்கிட்ட போய் கேளுங்க. சங்கத்தை அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சங்கத்தை எங்க டிக்ளேர் பண்ணாங்க? 200 தொகுதியில் நாங்க நிற்போம். அவங்க டிக்ளேர் பண்ணா கூட பரவாயில்ல. உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ன சொன்னார்னா தனி பெரும்பான்மையாக திமுக வெற்றி பெறும் உதயசூரிய சின்னத்தில் அவரே விட்டு கொடுக்குறாரு. அப்படி திமுக வெற்றி பெறுவதற்காக நீங்கள்லாம் உழைக்கிறீங்க. ஆனால் எப்படி நம்ம கூடுதலான சீட்டையும் கேட்க முடியும்? ரெண்டுமே கான்ட்ராக்ட். நீங்கள் நல்ல எண்ணத்தில் கேட்டீங்களா இல்லை நக்கலில் கேட்டீங்களான்றதை நான் உங்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். அது குறிப்பாக என்னுடைய நண்பர்கள், அவர் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்கள், நான் அவங்க பார்வையில் விட்டுறேன். நல்லா கேட்டுங்க. 2001 8 சீட்டு வாங்கினோம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிட்ட. 2011 அப்புறம் நான் இருந்தேன். 2010 அப்புறம் 2008 வெண்ணாடு 2011 எங்கள் தலைவர், ஏன்னா அந்த காலத்தில் நான் அறிவித்தோம் 2011 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு. அப்போ 10 சீட்டு வாங்கணும். அதே மாதிரி அம்மையார் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார்கிட்ட 9+1 9 ராசி நம்பர் 10 சீட்டு வாங்கணும். ஆனால் இடையில பூரா என்ன வாய்க்கிறது மக்களில் கூட்டணி வாங்கி அங்கே 25 சீட்டில் நாங்கள் நின்றோம். அது வேறு பிரச்சனை. அது மக்களுக்கு கூட்டணி வந்ததால் யாருக்கு நட்டம் என்பதை பத்திரிகையாளருக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதை விட்டுறேன்.
ஆனா இந்த கடந்த தேர்தல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐபேக்னு ஒரு திருட்டு பையன் வந்து அவனே ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியல, டெபாசிட் போச்சு. யாரும் தெரியுதா? பிகே அவர் பேர் சொல்லுங்க. ஐபேக் பிரசாந்த் கிஷோர். அந்த பையன் வந்து விடுதலை சிறுத்தைகளை காலி பண்ண அதுக்குன்னே காசு கொடுத்து கூட்டியாந்து இருக்கிறாங்க. சாதி வரி சாதி வரி என்ன சாதின்னு தெரியுமில்ல உங்களுக்கு? எனக்கு தெரியாதுண்ணே. தெரியாதா? தெரியாது. ஐயப்பையன் அப்படியா? ஐயனே நல்ல ஐயன் இருப்பேன், திருட்டு ஐயன் இருப்பேன், பிராட ஐயன். அந்த காலையில் கூட்டியாந்து அவன் குறிப்பாக அவனை கூட்டியாந்து பல கோடியில கூட்டியாந்தது எதுக்கு காரணம்னா விடுதலை சிறுத்தைகளை கார்னர் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னன்னா இந்த நேரத்தில் சிக்கலாக இருக்குங்க, அப்படிங்க இப்படிங்க, பிஜேபி வந்துருமுங்க, அது வந்துருங்க, இது வந்துருமுங்க, நீங்கள் தாங்க விட்டு கொடுங்க, நீங்கள் வந்து முதல்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னுமே ஒரு வந்து ஓகே தலைவர் வந்து முதல்ல நீங்கள் தான் முடிச்சிங்க. நாங்கள் பிறகு அதான் நாங்கள் சொல்கிறோம், என்ன புதுசாக தெரியாமல் சொல்கிறீங்க. அப்போ தான் வந்து எங்கள் தலைவர் வந்து மிக கடுமையான ஒரு வழியில் தான் போனார். ஏன்னா நீ கையெழுத்து போகிற அன்றைக்கி நானும் தலைவரோட போயிருக்கேன்ல, அவர் தலைவரே சொல்கிறார்ல, வெளியே வந்து அதே அண்ணா அறிவாலயத்தில் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாருல, என்ன சொல்கிறாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி பூனா ஒப்பந்தத்திற்கு மிக மன வருத்தத்தோடு கையெழுத்திட்டாரோ அதே போல் நான் வழியோடு கையெழுத்திடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்று நாங்கள் 4 சீட்டு ஜெயிச்சுன்னு வச்சுங்களேன். அது வரலாறு. ஆனால் அது துயரமான வரலாறு. ஆனால் வருங்காலத்தில் எப்படி அமையும்னா நல்லா எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில். நாங்கள் வந்து ரொம்ப வந்து விட்டு கொடுத்து நாங்கள் வளர்ந்து வர்றோம். ஊருக்குள்ளே போனாலும் சரியை தனியாக தானே வச்சுருக்கிறீங்க. ஊருக்குள்ளே வச்சா யார் கேட்குறீங்க? நீங்களாம் கேட்கவே மாட்டீங்க, யாரும் கேட்கறது இல்லை. இன்னமும் அந்த கொடுமையான இருக்குது. சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னமும் வந்து அது பேர் என்ன, சுடுகாட்டுக்கு செத்து போனாலும் தூக்கிட்டு போகிறது, பணத்தை தூக்கி போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் நான் கஷ்டப்பட்டுருக்கிறோம், போராடி கொண்டு தானே இருக்கிறோம். இப்போ மத பிரச்சனை பல பேர் எந்திரிச்சு வர்றேன், சாதி பிரச்சனை ஒரு பேர் கூட வாயை திறக்க மாட்டான்ல. இவ்வளோ துயரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இவ்வளோ பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரமும் அரசியல் அதிகாரமும் ரொம்ப முக்கியம். அதுக்காக நீ எழுதி வச்சுக்கோங்க, இந்த 2026 விடுதலை சிறுத்தைகள் டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்வோம். டபுள் டிஜிட் கொடுப்பாங்களா? வெற்றி பெற்று செல்வோம். கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றத போய் நீங்க அங்க போய் கேளுங்க. விடுதலை சிறுத்தை நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்ங்க. நாங்க வந்து அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறோம். இப்போ நீங்க வந்து போட்டிடுறீங்களா சட்டமன்ற? நான் போட்டிடாம அப்புறம் வந்து சும்மா வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். போட்டியிடுவதற்கு நான் நிச்சயமாக எங்க தலைவர்கிட்ட வந்து நான் விருப்பம் பண்ணி அளிப்பேன், சரிங்களா? ஆனா அதை முடிவு செய்வது எங்கள் தலைவர். இப்போ நீங்க சொன்னதுனாலதான் பாத்தீங்கன்னா சாதி வெறியர்கள் சொன்னீங்க இல்லையா, ராஜ் அப்படி சொல்லக்கூடாது, ராஜ் கவுண்டர்னு சொல்லணும் சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சாதாரணமா ஒரு 20-30 முறை சொல்லியிருக்காரு. ராஜ் கவுண்டர் சொல்லிட்டு ஒரு கவுண்டர் சங்க மாநாட்டில் போய் கலந்துருக்காரு. ஒரு துணை முதலமைச்சர் எப்படி போய் கலந்துக்கலாம்? திமுக போயிருந்தவங்க நான் கேட்க மாட்டேன். ஒரு துணை முதலமைச்சர் கான்ஸ்டியூஷன் படி பதவியேற்ற ஒரு நபர், எல்லாருக்குமானவர், ஒரு சாதி சங்கம் நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டு சாதி பெருமை பேசுறாரு அப்படின்னா எப்படி இருக்கலாம்? பெரியாருடைய வழி, அண்ணா வழி, கலைஞர் வழிலாம் எப்படி பொருந்தும்? அதாவது இதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை. நான் பேசுற பேச்சுக்கு கூட்டணி தேர்தல் கூட்டணியும் பிரச்சனை இல்லை. பொதுவா ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு துணை முதல்வர் இல்ல ஒரு கட்சியில் இருக்கிற இளைஞரணி செயலாளர் இப்படி பேசுவது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது. சும்மா போற போக்குலாம் இல்லை. தந்தை பெரியார் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தெரியாம சாதி பேரை போட்டாரு. அப்புறம் அவரே வந்து என் சாதி பேரை எடுங்கன்னாரு. சாதாரண இயக்குனர் இல்ல, ஒரு புரட்சி இயக்குனர் தான் பாரதி ராஜா. அவரே ஒரு படத்துல பாலு தேவர் அப்படின்னு சொல்லிட்டு, பாலுன்றது உன் பேரு, தேவர்ன்றது நீங்க வாங்கி படிச்சு வாங்கிய பட்டமா அப்படின்னு அந்த ஒரு பையனை வந்து கன்னத்துல அடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. கரெக்டா? சுயசாதி விமர்சனம் வைக்கிறார். அது மாதிரி இப்ப சொல்றதுக்கு யாரும் இல்ல. பாரதி ராஜா படத்துல சொன்னாரு, களத்துல சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஆனாலும் சங்க தமிழன் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி செயலாளர் தெளிவாக சொல்லுகிறேன், திருத்தமாக சொல்லுகிறேன். சும்மா அப்படிலாம் இல்லை. கடுமையான கண்டனத்துக்குரிய அந்த ஒரு சொல்லாடல் செயல்பாடு. அங்க போயிட்டு நீங்களே ஒரு முன்னுதாரணமாக அடுத்த தலைமுறையை நான் தூக்கி நிறுத்த போறேன், அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவனாக நான் உருவாகிறேன்னா நீ இப்படி பேசலாமா? உங்க அப்பா பேச மாட்டாரு, உங்க தாத்தா பேசியிருக்க மாட்டாரு. ஆனா நீங்க இப்படி பேசுறீங்கன்னா இது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஏன் நான் வந்து விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணியை கண்டனம் தெரிவிக்கல. என்னுடைய கண்டனம் என்பது ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் கண்டனமாக கூட இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி, திராவிட மண்ணு, பெரியார் மண்ணு நாங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, 1000 வழிகளோடு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த வார்த்தையில நான் சொல்றேன். நீங்க வேணா வீரமணிட்ட கூட்டி போய் மைக்க பிடிச்சி கேளுங்க, இது மாதிரி பேசியிருக்கிறாரு சரியா அப்படின்னு கேளுங்க. என்ன சொல்றாருன்னா சொல்லிட்டாரா? நான் சொல்றேன், அவரு கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, ஜிடி நாயுடுன்ற பேர் வச்சதுக்கு நாயுடுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாரோ அதே மாதிரிதான் ராஜ் கவுண்டரும் சொல்ல தப்பு கிடையாது சொல்லுவாரு நம்ம வீரமணி ஐயா சொல்லுவாரு. அதாவது நீ இல்லாத பொருளாத பேசுறேன். ஐயா வந்து நான் ஏன் உங்கள்கிட்ட ஐயா பேர சொன்னா, ஐயா வந்து தொடர்ந்து அவரை வந்து அப்படிலாம் நீ பேசாத. ஐயா வந்து அப்படி நடக்கிறது ஐயாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களே? ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணல, ஐயா சார்ந்து இருக்கிற கோட்பாட்டுக்கு சப்போர்ட் பண்றேன்.
நாங்கள் தனி மனித தலைவர்களை யாரும் நாங்கள் தூக்கி நிறுத்துறது இல்லை. அவர் சார்ந்திருக்கிற கோட்பாடு என்ன? ஏங்க ஓப்பனா பேசுவோம் பிரதர். சும்மா அந்த ஒரு மனசை பைன்ல வச்சுக்கிட்டே பேசக்கூடாது. பெரியார் நான் பேசும்போது தடுக்காதீங்க. தடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, யாருக்கும் இல்லைங்க. நான் கொடுக்க மாட்டேன், எந்திரிச்சு போயிருவேன். நான் சொல்ற கேளுங்க. அதாவது அந்த சூழ்நிலையில வந்து அந்த நல்ல புத்தகங்களை பல படிச்சவன், பெரியாருடைய சிஷ்ய பிள்ளைகள்கிட்ட நேரடியாக நான் டிஸ்கஸ் பண்ணவேன். அந்த காலகட்டத்தில் அவ்வளவு சாதிய கொடுமைகள் இருக்கும் பொழுது, நல்லா கேட்டுக்குங்க, சாதிய கொடுமைக்காக ஒரு குரல் கொடுத்த தலித்து அல்லாத ஒரு மனிதர் யாரு? தந்தை பெரியார். சரிங்களா? எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நீங்க ஐயா வீரமணி பேர் சொல்றீங்களா சொல்லிட்டு. உண்மையா நான் ஷாக் ஆயிட்டேன் நீங்க ஒரு பேர் சொல்ல போறீங்களா சொல்லிட்டு. நல்லா கேட்டுங்க. அப்ப தலித்து அல்ல, நீ ஷாக் ஆனீங்கன்னா போய் வந்து ஹாஸ்பிட்டல் படுங்க. அது தலித்து அல்லாத ஒரு தலைவர் பெரியார். அந்த கோட்பாட்டில் தான் நாங்க வந்து ஆதரிக்கிறோமே தவிர வேற கோட்பாடுல. இப்ப கூட ஏன் அவர் பேரை சொன்னேன், நீங்களா சொன்னீங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் நிச்சயமாக இதை கடுமையாக கண்டிப்பார். அவர் மட்டும் இல்லைங்க, நீங்க போய் இவர்கிட்ட போய் கேளுங்க. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியின் அன்பு மகன் தமிழகத்தின் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் போய் உங்க பையன் வந்து இது மாதிரி பேசுனது சரியான கேளுங்க, அவரு தப்புன்னு சொல்லுவார். ஏன்னா இங்க பாருங்க, தவறு சொல்ல மாட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு புரிதல் அவ்வளவு. நீங்க ஜிடி நாயுடு பேர் வச்சு சரியா தப்பா? அதாவது நல்லா கேட்டுங்க, அதுக்கு எங்க தலைவர் தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. அந்த தெளிவான விளக்கத்தை நீங்க பாத்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல. ஜிடி நாயுடு அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நல்லா கேட்டுக்கிறீங்க, அவர் வந்து அப்படி ஒரு சொல்லாடல பயன்படுத்தப்பட்டார். இன்னொன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்று சொல்றேன், அப்படியே திகைத்து விடுவீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய 37 தொகுப்பையும் கரைச்சு குடிச்சவன் சங்கத்தமிழன். அதுல ஒரு தொகுப்புல நம்பர் மறந்து போச்சு எந்த தொகுப்பு, அந்த தொகுப்புல அவரே ஜிடி நாயுடு அப்படின்னு எழுதியிருப்பார். புரட்சி அம்பேத்கர் அவர் ஏன் எழுதியிருப்பார் நல்லா கேட்டுக்கிறீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த சொல்லாடல மட்டும் இல்ல, அவருக்கு ஒன்றும் சாதி புத்தி இல்லை. ஜிடி நாயுடுடைய பெரிய கேஸை வந்து வழக்காடுவதற்கு ஒரு பயனும் இல்லை. அந்த காலகட்டத்தில் புரட்சி அம்பேத்கர் அவருக்காக வழக்காடினார். அந்த வழக்காடின பிறகு பல கோடிகளை கொண்டு போய் கொட்டியிருக்கிறார் காலில். ஐயா ரொம்ப நன்றியா அப்படின்னு ஆமா அம்பேத்கர் சொல்லிக்காரு, எனக்கு வேண்டாம், ஆனா நான் எப்பெல்லாம் சென்னைக்கு வரணும் ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ணு, 4-5 கோட் ஷூட் எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. ஐயா அவரே அப்பதான் இந்த கருத்தே வந்திருக்கு. என்னங்கய்யா நீ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறீங்க, மகாத்மா காந்தி வந்து அவர் கோமணத்தோட திருறாரு, ஆனா நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன டயலாக், முக்கியமான டயலாக் தான் தெரியாது இளைஞர்களுக்கு சொல்றேன். நான் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்தா என்னை தேடி 4 பேர் வருவேன், அப்போ பார்ப்பேன் டே ஹோட்டலை பாடுறா இப்படி ஹோட்டல்னு, அதை பார்த்துட்டு 4 பேர் அதுமாதிரி ஹோட்டல் கட்ட முயற்சிப்பாங்க, அது மாதிரி கோட் ஷூட்டை பார்த்துட்டு அதுமாதிரி மாட்ட முயற்சிப்பாங்க, அதுதான் என்னுடைய புரட்சினாரு. அப்படி 2 பேருக்கு நெருக்கமாக இருந்த அவரை புரட்சி அம்பேத்கரே அவர் நாயுடு தான் சொன்னாரு. அதுல ஒன்றும் தவறு இல்லை, அவர் ஒன்றும் சாதி புத்தி இல்லை. ஆனா இந்த தம்பி யார், இந்த ஒரு தம்பியை பத்தி பேசியிருக்கிறாங்கல்ல, அந்த தம்பியை பத்தி வரலாறு எடுத்துட்டோம். அந்த தம்பி எப்படி என்ன, அந்த தம்பியை வந்து சாதியை மட்டுமே மையமாக வைத்து அவங்க சாதியை மட்டுமே தூக்கி பிடிப்பதற்காக செயல் திட்டத்தில் இருக்கிறார். அவரை வந்து மேற்கொண்டு இப்படி சாதி புத்தியோடு அவரை வளர்க்காம அவர் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் இப்ப உங்களுடைய வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் உதயநிதி கேட்குறீங்களோ? நான் கேட்டது வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், அவர்கிட்டையும் சொல்றேன். அன்பு எங்கள் எழுச்சி தமிழ் இளவல் அவர்களே, நீங்க வந்து இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. இப்போ நீங்க அதை மட்டும் சுட்டி காட்டுறீங்க. நிறைவா நான் கேட்க விரும்புவது, இப்போ திமுகன்றது எல்லா சமூக மக்களுடைய ஓட்டம் தான் தேவை, நமக்கு அதை வந்து வேறாம்லாம் சொல்லலை. ஆனா அதுக்காக வந்து சாதி சங்கங்கள்லாம் கூப்பிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு இந்த கொங்கு மக்கள் அப்புறம் திரு கருணாஸ் கட்சி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறதெல்லாம் எப்படி, இதெல்லாம் வந்து சாதி சங்கங்களை ஊக்குவிக்கிறதா இருக்காதா? அதை போய் யார்கிட்ட கேட்கணும்? நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி வைக்கும்போது அப்போ வந்து கேளுங்க. 2031 எங்கள் தலைவர் தலைமையில் கூட்டணி, அப்போதான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க போகிறோம். அன்னைக்கு வந்து சங்கத்தமிட்ட கேளுங்க.